இங்கே சேலம் அறுசுவை விருந்து ரொம்ப ஃபேமஸானது. அன்லிமிட்டெட் சாப்பாடு, 5 வகை கறியுடன் அளவில்லா சாப்பாடு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வாங்க உள்ளே போய் டேஸ்ட்டு அப்புறம் கறி விருந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வகையான அறுசுவை விருந்தோட காம்போ என்னென்ன வரும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் சர்வீஸுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணியும் 100 ருபீஸ் தான், அளவில்லா சாப்பாடும் 100 ருபீஸ் தான். நம்ம இங்கே பே பண்ணோடனே நம்மளுக்கு 2 வகையான டோக்கன் கொடுக்குறாங்க. பிரியாணிக்கு தனி டோக்கனும் ஒயிட் ரைஸ்க்கு தனி டோக்கனும் கொடுக்குறாங்க. நம்ம பிரியாணி டோக்கன் கொடுத்தோம்னா பிரியாணி வச்சு கொடுக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது குவான்டிட்டி அப்படின்றதெல்லாம். ஒரே ஒரு லெக் பீஸு முட்டை வச்சு கொடுக்குறாங்க பிரியாணி. இங்கே வந்து ஃபுல்லாகவே சீரக சம்பா ரைஸ் பிரியாணி தான். பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த கடையில் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. 5 வகை ரைஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 5 வகை ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட் டிஷ்ஷுமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா கறி குழம்பும் உங்களுக்கு வந்து ரசமும் வச்சுருக்காங்க. கறி குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப தண்ணியாக பீசஸ்லாம் எதுவும் இருக்காது அந்த குழம்புல. அப்புறம் மீன் குழம்பும் தனியாக சென்டராக ஒரு வாளி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம வேணும்னா எடுத்து ஊற்றிக்கலாம். ரெண்டுமே குழம்பு பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது. பட் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. மற்றபடி நான் இந்த கடைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பார்த்து தான் நாங்களும் போய் இங்கே வந்தோம். பிரியாணி நல்லாயிருக்கு, ஓகே, நம்ம சாப்பிடலாம் 100 ருபீஸ்க்கு. பட் கறி குழம்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த கடைக்கு யாரெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.